பார்த்து செய்வாங்க. அறிவிருக்கா அப்படிதான் மூடிட்டாங்களே. அது என்னன்னா அறிவிருக்கான்னு கேட்டேன். புத்தி இருக்கான்னு கேட்டேன். அறிவும் இல்ல புத்தியும் இல்ல. எதுக்கு தான் நீ வந்த? வாங்க வந்தேன். நீ அப்படிலாம் சொல்லப்படாது. தந்து தந்து போட்டு நீங்க செய்யப்படாது. நீ பார்த்த நோக்கு வெக்கம் வெக்கம் வெக்கமா மாமி அந்த வெக்கம் போகணும்னா மாமாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு புதினா தட்டினி என்ன போனமாக்கிட்டான். இது பேர் தாங்க அனுபவிச்சு வைப்பாங்க. இந்த ஆச்சாரி இனத்தை சேர்ந்தவங்க இப்படிதான் சேர்ல உட்கார வச்சு நல்லா தலைப்பா கட்டி மாலை போட்டு காமாட்சி மவனுக்கு தலையில வச்சு அனுபவிச்சு வைப்பாங்கன்னு பேரு. அதுக்குன்னே ஐயரு தனியா அவ்வளவு சாங்கி அறிமா செய்வாங்க. நம்மெல்லாம் டே உயிரோடு இருக்கிற வரையும் மனுஷன் செத்துட்டா போனோம், நாத்தடிக்கு போதுரா தூக்கி போடுறேன்ட்டு நல்லா நெடுக்க போடுவோம். ஆனா எனக்கு எவ்வளவு அன்பா மாலை கொடுக்குறாங்க. என்ன அனுபவிச்சு வச்சாரு டே ராஜா, மாலை எடுத்தா எங்கம்மா போடுவாங்க? கழுத்துல போடுவாங்க. கழுத்துல போடுவாங்க, மரியாதைக்கு கையில கொடுப்பாங்க.
ஆண்டவர் 2 கண்ணை கொடுத்துக்கிறான். அருமையா தெரியுது. ஏன் 2 கண்ணை கொடுத்தா? பார்ப்பதற்காக. ஆமா. அது மட்டும் இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை அடிபட்டு ஒரு கண் பார்வை போயிட்டா கூட இன்னொரு கண் பார்வையால இந்த உலகத்தை பார்க்கலான்றதுக்காக தான் ஆண்டவர் 2 கண்ணை படிச்சான். உண்மைதாங்க. 2 காதை கொடுத்தான். ஏன்? நல்லதையும் கேட்கறதா தான், கெட்டது கேட்கறதா அதான். 2 காது. நல்லது எடுத்துக்கோ, கெட்டதை விட்டு. அதுக்கு 2 காது. 2 துவாரம். ஆமா. அதே போலதான் நல்ல வாசனைய முகூர்த்தம் இந்த துவாரம் தான். அந்த கெட்டதையும் வாசிக்கிற துவாரம் தான். ஒரு துவாரத்தை முன்னாலும் ஒரு துவாரம் எப்பவே இருக்கும். வாயிலும் நாக்கையும் ஒண்ணு படிச்சா நம்ம என்ன கொடுக்கணுமோ அதான் நமக்கு வரும். அப்பான்னு குப்பி, தம்பின்னு குப்பி, சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அது போல என்ன படமாக்கிட்டியாப்பா? ஆமா, என்னது மாலாத்தான் கைத்துல போலாம் வந்து அரே அட அந்த கும்பல மாட்டி அப்பா ராஜா போடா எட்ரா ஏய் இது வர உன் கண்ணுக்கு கொம்பு பாருன்னா என்னுடைய நாட்டு மக்கள் எனக்கு கொடுத்த அதிகாரம்டா. அதுல ஆயுடா டேய் அன்பானடா ஆயிரத்து வேற அன்பானன் கண்ணீர் வரணும். ஆனந்த கண்ணீர் வரணும். ஆனந்தத்தால சொல்லிக்கிறேன், என்னுடைய நாட்டு மக்கள் எனக்கு கொடுத்த அதிகாரம் அந்த அதிகாரத்தை வந்து அன்பா பயன்படுத்தணும். துஷ்டப்பிரயோகம் செய்யக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. அதனால மன்னவனுக்கு தேவை என்ன தெரியுமா? தங்கம், வைடூரியம், கோமேதகம், முத்து, பவளம், எத்தனை நவரத்தினால் பதிக்கப்பட்ட மணிமகுடம் என் தலையில் இருந்தாலும் எதற்காக தலகளை இருக்கக்கூடாது. அதற்காக தான் இந்த கணத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிறாங்க. ஒரு மன்னவனுக்கு அழகு தெரியுமா? செங்கோல், சிம்மாசனம், மணிமுடி, இது மூன்று இருந்து விட்டால் போதாது. அன்பான அமைதியான நாடு இருக்கணும், அதுல அன்பான மக்கள் இருக்கணும். ஆமா, அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு யார் தலைவனா இருக்கிறானோ தலை இல்லாதவருக்கு என்ன பேரு? தலை இல்லாதவனுக்கு உன்னுடைய பேரு தலை இருந்த இந்த மணி மகுட என்னுடைய கருத்தில் இல்லைன்னா ஒரு இந்த மையத்தினுடைய நாட்டை ஒரு வரும்போதே சந்தோஷமா மாறிக்கிட்டே வந்தேன். ஒரு சந்தோஷம். ஆமா ஐயா, தோசை கல்லுல மாவு ஊத்தலாம், தோசை வராத உம்மள வருவா. வீட்டுக்கு போனா உன்னுடைய முகப்புரிமை பார்த்து குழந்தைய பசி போடுறதுலே தோசை சுட்டு யாரு? அம்மா. அதனால தோசை கல்லுல தோசை வரும். ஆமா, இட்லி குண்டாவுல மாவுத்துல என்ன வரும்? இட்லி தான் வரும். இட்லி குண்டால மாவு ஊத்துனா என்ன வரும்? இட்லி தானமா வரும்? சத்தமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. இட்லி தானே வரும். படிச்சுக்கிறீங்க தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில மாவட்டத்துல என்ன ஆகும்? வாய கொடுக்காத, மேல வீண்டாரு சட்னி தான் ஒரு தட்டுன்னு மேல வைக்கணும். அந்த தட்டு மேல இட்லி மாவு ஊத்தணும். கீழே அடுப்பு பற்ற வைக்க அது ஆவியா வரணும். அதுல தாண்டா வேகும். இட்லி மேல தட்டு மாந்துட்டேன். இட்லி கொத்து குழந்தைங்களெல்லாம் முட்டாள் ஆகிட்டேடா. நான் தான் முட்டாளுன்னு பார்த்தா அவங்க பணி நாட்டு ஆரம்பத்தில் என்னுடைய வாழ்க்கைக்காக இல்லறத்தில் ஈடுபட்டு அழகான 2 குழந்தைகள் பிறந்தது. மகனுக்கு என்னுடைய மகளுக்கு 3
என்னுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு என் மனைவியை நான் நாட்டை பார்ப்பேனா, நாட்டு மக்களை பார்ப்பதா, என்னுடைய செல்வங்களை வளர்ப்பதா என்று தெரியாமல் அடிமரமாக தத்தளித்து கொண்டு இரண்டாம் காலமாக என்னுடைய சுகத்திற்காக அல்ல, என் பசைக்காக அல்ல, என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் மனோர்மணி என்ற மத்தியை வளர்த்தி பெயருக்கு ஏற்றவாறு மனோர்மணியாக இருந்து என் செல்வங்களை மணிமணியாக வளர்த்தி பெரியவராக்கிவிட்டார். பிள்ளைகள் வளர்த்து விட்டார்கள். எதிர்காலத்தை அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும். என் இரண்டாம் வடிவாக விளங்கக்கூடிய என்னை கொடுத்து அதில் உள்ள மீன்கள் எடுத்து உன்னிடத்தில் என்னை கொடுத்து அதில் உள்ளம் என்று மல்லி எடுத்து ஊழல் கொண்ட பெண்மை அங்கே தனியே நின்றது. உன்னிடத்தில் என்னை கொடுத்து அதில் உள்ளம் என்று மல்லி எடுத்து நாட்டு மக்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். திப்பை உண்டாக பிறந்த வள்ளுவர் வாக்குப்படி நாடோ இந்த மகேந்திராவில் ஆட்சி ஆண்டு வரும் மகேந்திர மன்னனுக்கு மனைவியாகி மனோர்மணி என பெயர் பெற்று குறை என்பதை காணாமல் நலமோடு எப்போதும் அன்பு கொள்வது. அப்படி இருக்கு இரண்டாம் தரமாகி என்னை மனமுடித்து இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்த நாள் முதலா கடவுளே கண்கண்ட தெய்வமாக ஒரு மனிதாக நினைத்து அவருடைய வார்த்தைக்கு மறுப்பே பேசாமல் நடந்து வருவதுதான் ஒரு பெண்ணுக்கழகு.
அப்படி எனக்கு நானும் ஒரு பெண்ணாக வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். ஆமா, என் கணவரை பார்க்க வேண்டும், அவரோடு அன்பான வார்த்தைகள் பேச வேண்டுமே. மனம் பிரிந்தால் பிரியரா நீ உயிரல்லவா இந்த உடல் உன்னை விட்டு பிரியுமா? அப்படியா? அப்பா ராஜரா இந்த வயசுல உங்களுக்கு வெக்கம் வருது. வரும் 70 ஜெயிச்சு இதே
கதவு திறந்து போட்டுன்னா வேலை இது. உள்ள வச்சு கது தட்டு வடித்தானே. கதவு மூணு தட்டா. ஏமா கது போடுங்க. ஐ குழந்தை பத்மி எல்லாம் செய்யல. ஏமா அப்படியே கது தட்டுனால குரல் கொடுக்கலாம்ல. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? வயசு சொல்லாதுப்பா. அது நம்ம கிட்ட வந்து கட்டி பிடிக்குது. நீ நம்ம வயிற்ற வச்சு முட்டு வயிற்றுக்கு என்னக்குது? பாட்டு ஒண்ணு பாத்தீங்களா? ராஜரா வரக்கூடாதோ சொல்லிட்டு செய்யக்கூடாது. அம்மா சொல்லிட்டு செய்வாங்கோ. அறிவு இருக்கா? ஓகே அப்படிதான் மூடிட்டாங்களே. அது என்னடா அறிவு இருக்கான்னு கேட்டேன். அடமா அடம் போட்டுட்டு உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டேன். போகியும் போட்டுட்டாங்க. அறிவும் இல்ல புத்தியும் இல்ல. எதுக்கு தான் நீ வந்த? உத வாங்க வந்தேன். மாமாண்ட நல்லா மாட்டி நீ கட்டி அப்படிலாம் சொல்லப்படாது. இப்படிலாம் கது தந்து போட்டு நீங்க செய்யப்படாது. அன்றி நீ பார்த்த உண்மை நோக்கி வெக்கம் வெக்கம் வெக்கமா மாமி அந்த வெக்கம் போகணும்னா மாமாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு ஊத்து. மாமாக்கு ஊத்து சொல்லி பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. ராஜா யாரம்மா அது யாரம்மா அது யாரப்பா? அது மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரம். அன்பு மரணம் உடைத்தாய். வாழ்நாட்டை பற்றும் பயணம் அது. உண்மையா? இந்த நாட்டுக்கேற்ற மக்கள், மக்களுக்கேற்ற மன்னவர், ஆண்டவன் மன்னருக்கேற்ற மகாராணி, மகாராணி மகாராணிக்கு ஏற்ற காவலன் இல்லை. இரு பிள்ளைகள், இரு பிள்ளைகள். இந்த சபைக்கு ஏற்ற சரிப்பா அந்த கை பாவனை எங்கெங்கோ போகுது. கையில் இருந்தா போவதானங்க செய்யும். கையெழுந்தா இப்படி மேல காட்டு அப்படி காட்டு இப்படி காட்டு. யாரும் தூக்குனா சுடுக்கு பிடிச்சிக்குது. அதை கீழே காட்ட சொல்லுங்க. விளையாட்டு பிள்ளாடி உரிக்க விட்டு கட்சி நடக்கிறவங்க அப்பா பேசவே இருக்கிற இவை அனைத்தும் இருந்தும் சபைக்கேற்ற அமைச்சர் வேண்டும். அமைச்சர் அமைச்சர் என்ன பாருமா அம்மா பொறுப்பு கவுத்து விட்டு சேர்ந்த மாதிரி வந்து கலைச்சவங்க வந்து யாருன்னா வச்சிருந்தா எழுத்து கட்டு முடியும். யாரோ நம்ம ஊர்ல யாரும் விட்டுட்டுக்கிறான். புது வீடு கட்டினா டிஸ்டி பொம்மை எங்கேயே தேடாத. ஒரு 5 அடி சவுப்பு குச்சி மட்டும் எடுத்தான். மோனில நல்லா பூரா சீவி அவன் சூத்துல ஒரு சொல்லி நம்ம ஊர் முக்குட்டுல